ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் இவங்க வந்து ஜேபி பவரோட ஷார்ட் டேர்ம்க்கான கிரெடிட் ரேட்டிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ரேட்டிங் வந்து A2+ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தரமான ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து பரிந்துரை இல்லை, இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த ரேட்டிங்கை பற்றி நம்ம ஒரு அலசல், அவ்வளோதான் விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேப்டிவ் கோல்டு மைண்ட் இருக்குது. இதோட கன்சாலிடேட்டட் ஈபிட்டா இவங்க வந்து சோஃபார் வந்து 1180 கோடி இன் ஹாஃப் ஏலி பண்ணியிருக்காங்க. கிராஸ் டெட் டு ஈபிட்டா வந்து பார்த்திங்கன்னா 1.9 அப்படிங்கிற லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து 4.98 இருக்குது, அதாவது ஈபிட்டா டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ தே ஆர் கேபபிள் ஆஃப் மேனேஜிங் தேர் டெட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேபிள் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்டு கிரெடிட் மெட்ரிக்ஸ், இவங்களோட கடன் வந்து 4000 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. இதில் வந்து கேஷ் இன் ஹேண்ட், இதை மெயினாக நோட் பண்ணிக்கங்க. அவங்க ரொக்கமாக 1280 கோடி வச்சுருக்காங்க, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக. ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் தட் தேர் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே. கேப்பெக்ஸ் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-550 கோடிக்கு கேப்பெக்ஸ் இருக்க மாடர்னைசேஷன் ஆஃப் த பிளான் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து எதுவும் வாங்க போகிறதில்ல, இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேயே நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 27க்குள்ளே கடனே இல்லாத கம்பெனியாக நாங்கள் மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, ப்ரமோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட், அவங்க வந்து NARCLல போய் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் கிரிப் அப்படிங்கிறதுல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹோல்டு 24% ஸ்டேக். அதுலேயும் 70% பங்கு வந்து அடமானத்தில் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேபி அசோசியேட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வந்து சுமார் 120 கோடி. ஸோ 120 கோடியை வந்து ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. பட் ஆனால் அவங்க பிளட்ஜு பிடிச்சி வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 24%, அதை விட கூட அளவில் வச்சுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் பிளட்ஜ் இருக்குது. அதை வந்து வெரி சூன் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஒத்துக்கொண்டதாக அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கு. இது வந்து ரேட்டிங் ஏஜென்சி கொடுத்த ரிப்போர்ட், அங்கீகரிக்கப்பட்ட ரேட்டிங் ஏஜென்சி கொடுத்த ரிப்போர்ட். இது வந்து எதுவுமே என்னோட கருத்தோ இல்லை என்னோட பரிந்துரையோ இல்லை. ஸோ உங்களோட இப்போ இன்றைக்கி ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபா போயிட்டு இன்றைக்கி 14 ரூபா, இஃப் ஐம் ரைட் 14 ரூபா 36 காசு வந்துட்டு இப்போ 15 ரூபா 15 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய பங்கு. இந்த ரேட்டிங் படி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தட் ஷோஸ் தட் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த ஒரு சீப்பஸ்ட்டு ஸ்டாக்கு. பட் செபி வந்து ஒரு ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் பழைய காலத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பேங்க்ஸ் எல்லாருமே அந்த கடனை பூரா ஈக்விட்டியாக மாற்றி தே ஆல்சோ இன்வெஸ்டட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த பங்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.